எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மெக்சிகன் ஸ்டைல்ல ஒரு சாண்ட்விச் பார்க்கலாமாங்க. இது ஒரு ஹெல்தி சாண்ட்விச்ங்க. இதுல நான் யூஸ் பண்ணிருக்க டிப், அதாவது அந்த கிரீன் கலர் ஸ்ப்ரெட் பேர் வந்து குவாக்குமாலே டிப். இதோடைய ஒரிஜின் வந்து மெக்சிகோங்க. மெக்சிகன்ஸ் ஏன் இந்த மாதிரியான ஒரு டிப் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இதுல யூஸ் பண்ணிருக்க மெயின் இன்கிரீடியன்ட் அவகேடோ. அவகேடோ வந்து அதிகமா கல்டிவேட் பண்ற ஒரு கண்ட்ரி வந்து மெக்சிகோவும், அதுக்கப்புறமா சவுத் அமெரிக்காவும். இவங்க தான் அதிகமா அவகேடோஸை கல்டிவேட் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாவும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தானோ என்னமோ 9000 to 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ரெசிபியை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. இதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அவகேடோனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. விட்டமின் இ இருக்கு, ஃபைபர் இருக்கு, குட் ஃபேட் இருக்கு, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இவ்வளோ ஹெல்த்தியான அவகேடோ வச்சு இந்த சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. ஒரு ரைப்டு அவகேடோ எடுத்துக்கணுங்க. இந்த ரைப்டு அவகேடோனா வெளியில தோல் பிளாக் கலரா இருக்கணும். அதுல இருக்க சீடை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பல்ப்பை மட்டும் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க வித்வுட் எனி லம்ப்ஸ். இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு சைட்லேயே நான் ஹாஃப் அனியனையும் டொமேட்டோவையும் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. அரை லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ அந்த ஜூஸையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். லெமன் ஆர் லைம் எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துருக்க ஸ்பைசஸ் என்ன அப்படின்னா, cumin சீட்ஸ், ரோஸ்டட் cumin சீட்ஸ் பவுடர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் சாட் மசாலா. சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தாங்க, அதை நானாக தான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் கிரேட்டட் கியூக்யூம்பர் அண்ட் தென் கொஞ்சம் கொரியாண்டரை வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்ம குவாக்கமாலே டிப் ரெடி. இப்போ சைடில் ஒரு தவாவை ஆன் பண்ணி அது ஹீட் ஆன உடனே அதில் பட்டர் போட்டு மெல்டட் பட்டர் மேலே பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து சாண்ட்விச்க்கு பிரெட் கிறிஸ்பாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த பக்குவத்தில் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே 2 பக்கமும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த குவாக்குமாலே டிப்பை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு எக்கை பாயில் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எக் ஸ்லைசர் இல்லை, அதனால கொஞ்சம் சுமாராக தான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு சைடு பிரெட்டையும் க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டா நம்ம சாண்ட்விச் செம்மையாக இருக்குங்க. இவ்வளோ ஹெல்த்தியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சாண்ட்விச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.